Two equal and opposite charges separated by a small distance is called a dipole. ஸோ டைனா டூன்னு அர்த்தம் கரெக்டாக. அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் சார்ஜஸ். போல்ன்றது நீங்கள் நார்த் அண்ட் சவுத் போல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுபோல் இது பாசிட்டிவ் நெகட்டிவ். நம்ம சார்ஜஸை பற்றி படிக்கிறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு போகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி பார்ப்போம். இப்போது இந்த டைபோல்ன்றது ஏன் அவ்வளோ ஸ்பெஷலு? ஓகேவா? டைபோல்னு ஒன்று இருந்தால் அங்கே டைபோல் மூமெண்ட்னு ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. டைபோல் மூமெண்ட்னா அப்போ என்ன? இதை பற்றி ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்? ஃபர்தராக எலக்ட்ரிக் ஃபீல்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை படிக்கணும்னா இதை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது டெஃபினேஷனில் சொன்ன மாதிரி தான். அதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி வந்து வாட்டர் வந்து ட்ரிங்க் பண்ணுவோம். கண்டிப்பாக எல்லாருமே டெய்லியுமே வந்து வாட்டர் ட்ரிங்க் பண்ணுவோம். இப்போது வாட்டரோட மாலிகுல் என்ன? H2O. H2O. ஓகே, H2O. இப்போது H2Oன்றதில் எவ்வளோ இருக்குது? 2 ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு சாரி வேறு கலர். H2Oன்றதில் 2 ஹைட்ரஜன் இருக்குது. பட் வெயிட் எ மினிட். ஓகே. ஸோ 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் இருக்குது, ரைட்டா? ஸோ அப்போது இந்த 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இது பாசிட்டிவ்னு வச்சுப்போம், இது நெகட்டிவ்னு வச்சுப்போம். சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அது ஆக்சுவலாக என்னன்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது இது வந்து அந்த மாலிகுலோட பாண்ட் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்குது. ஓகேவா? சார்ஜஸ் வந்து பாண்ட் எப்படி தான் இருக்குது. பட் இந்த சென்டர் வந்து இது கூட ஜாயின் ஆகலை. கவனிச்சிங்களா? தெரியும் நினைக்கிறேன். நீங்கள் ஈவன் இந்த நெகட்டிவ் இந்த பாசிட்டிவ் கிட்ட எடுத்துகிட்டு போனாலும் இந்த சென்டர் வந்து ஒன்னோட ஒன்று அலைன் ஆகாது, ஒன்னோட ஒன்று கோயின்சைட் ஆகாது. ஓகேவா? ஸோ த சென்டர் ஆஃப் த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் டூ நாட் கோயின்சைட். ஸோ அப்படி இருக்கிற ஒரு சில மாலிகுல்ஸ் தான் என்ன பண்ணால் டைபோல் மூமெண்ட்டை எக்ஸிபிட் பண்ணும். அதை நம்ம என்ன சொல்லணும்? பெர்மனன்ட் டைபோல். அதாவது எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் சொன்னல, அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வாட்டர் குடிக்கும் போதுனா உங்களுக்கு இந்த டைபோல் கான்செப்ட் ஞாபகம் வரணும். டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ் என்னது இஸ் கால்டு எலக்ட்ரிக் டைபோல். இப்போது கான்செப்டுக்குள்ளே வரும். ஒன்றும் இல்லை, ஈக்குவல் சார்ஜஸ்ன்னு சொல்கிறாங்களே, இங்கே ஈக்குவல் சார்ஜஸ்ன்னு சொல்கிறது ஆக்சுவலாக இங்கே பாசிட்டிவ் இங்கேயும் பாசிட்டிவ், ஆர் இங்கே நெகட்டிவ் இங்கேயும் நெகட்டிவ்ன்றது இல்லை. இங்கே மைனஸ் கியூனா இங்கே ப்ளஸ் கியூ, இங்கே மைனஸ் 2Qனா இங்கே ப்ளஸ் 2Q. ஓகேவா? இந்த டெஃபினிஷன் இப்படி வர்றது தான் அவங்க வந்து டூ ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ்ன்றது நமக்கு தெரியும், பாசிட்டிவ் நெகட்டிவ். ஈக்குவல்ன்றது அந்த மேக்னிடியூட், இங்கே ஒன்றுனா இங்கேயும் ஒன்று, டூனா இங்கேயும் டூ, அப்படி தான் வரணும். ஓகேவா? ஸோ அப்படி இருந்தால் தான், அப்படி அந்த கண்டிஷனை மெயின்டைன் பண்ணால் தான் அது டைப்போல எக்ஸிபிட் பண்ணும். இல்லை அப்படி இல்லைன்னு அப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும்? டவுட் வரணும்ல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போது அதை கிளாரிஃபை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், சாரி ஓகே, ஸோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு வச்சுப்போம், அண்டு ஒரு நெகட்டிவ் சார்ஜ். ஓகேவா? பட் என்னென்னா, வெயிட் மினிட், இந்த நெகட்டிவ் சார்ஜை கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போது இது என்னென்ன இருக்குன்னா, ஒரு ப்ளஸ் 3 இருக்குதுன்னு வச்சுப்போம், ப்ளஸ் 3Q இருக்குது. பட் இது பார்த்தோன்னா மைனஸ் கியூ தான் இருக்குது. ஓகேவா? இப்போ இது என்ன ஆகும்? நெகட்டிவ் சார்ஜ் இதை நோக்கி வரும், இதை நோக்கி வந்துட்டு பிறகு எனக்கு கடைசியாக என்ன வரும்? ப்ளஸ் 3Q மைனஸ் கியூ ஈக்குவல் டு 2Q, ரைட்டா? இப்போது நல்லா கவனிங்க, இந்த ப்ளஸ் 3Qன்றது நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஒவ்வொரு சார்ஜும் ஒவ்வொரு அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை எமிட் பண்ணுன்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த மைனஸ் கியூன்றது ஒரு 4 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை எமிட் பண்ணுன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஒரு 4 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை எமிட் பண்ணுது. மேலே போய்க்கிறேன். ஓகே. ஸோ 1 2 3 4. ஓகேவா? ஸோ ஒரு கியூன்றது 4 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை எமிட் பண்ணுது இன்வெர்டா. ஓகே. அப்போது எனக்கு இங்கே 3Qன்னு இருக்குல்ல, அப்போ எவ்வளோ வரும்? எக்ஸாம்பிளுக்கு தானே சொல்கிறோம். ஸோ அப்போ 12 ஃபீல்ட் லைன்ஸ் வரும், ரைட்டா? ஸோ அப்போ 12 ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும். ஸோ அங்கே ட்ரா பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. மொத்தமாக வந்து 12 இருக்கும். ஓகேவா? 12 இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டும் மெர்ஜ் ஆகி எனக்கு 2Qன்னு வரும்போது அங்கே எவ்வளோ வரும்? ப்ளஸ் 2Qன்னு வரும்போது 8 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போது இது வந்து என்ன ஆகுதுன்னா, அப்போது நான் இந்த டிஸ்டன்ஸை இதை வந்து நான் ஜூம் அவுட் பண்ணுறேன், வெளியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன். ஆக்சுவலாக இதோட இது வந்து மெர்ஜ் ஆகிடும், இது வந்து மெர்ஜ் ஆகிடும், இது வந்து மெர்ஜ் ஆகிடும், இது வந்து மெர்ஜ் ஆகிடும். அப்போது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் தான் எங்கே போகும்? இங்கே ப்ளஸ் 2Qன்னு வருது, அது எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா, அது 8 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை அவுட்டோடாக வெளியிடும். ஓகேவா? அவுட்டோடாக புஷ் பண்ணும். பட் அது வந்து நம்மளால் விஷுவலைஸாக பார்க்க முடியாது. இப்போ என்ன டவுட்னா உங்களுக்கு வரணும், ஆப்போசிட் சார்ஜஸ் இருக்கும்போது ப்ளஸ் 2Qன்னு வருது. ஸோ அங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குது, அதனால் அட்ராக்ஷன் இருக்குது. இங்கே மைனஸ் 2Qன்னு எடுத்தால் ப்ளஸ் 2Q தான் நான் எடுக்கணும்னு சொல்கிறேன், மைனஸ் Qன்னு எடுத்தால் ப்ளஸ் Q தான் நான் எடுக்கணும்னு சொல்கிறேன். அப்போ நான் இது ரெண்டுத்தையும் கிட்ட கொண்டு வரும்போது, ரெண்டுத்தோட
எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் ஒன்றோட ஒன்று மோதும் போது மெர்ஜ் ஆகி எனக்கு 0 வந்துருமே. எனக்கு 0 வந்துடும். பட் அங்கே ஒரு சடன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வருது, ஒர்க் ஆகுது. ஓகேவா? சடன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஒர்க் ஆகுது. அதாவது இந்த நெகட்டிவையும் இந்த பாசிட்டிவையும் வெயிட் அ மினிட், இந்த பாசிட்டிவையும் இந்த நெகட்டிவையும் நான் கிட்ட கொண்டு வரும்போது எனக்கு ஆக்சுவலாக 0 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கணும். கான்செப்ட் படி 0 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கணும். பட் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்ன ஆகுதுன்னா இருக்குது. ஐ மீன் இப்போ பாசிட்டிவ்னா எப்படி வரும்? இப்படி வருமா? ஸோ சம் அமௌண்ட் ஆஃப் லைன்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி வரலாம், ஐ மீன் இப்படி வரலாம், இப்படி வரலாம், இப்படி வரலாம். பட் சம் அமௌண்ட் ஆஃப் லைன்ஸ் வந்து அங்கே இருக்குது. சிமுலேஷன் நான் ரெடி பண்ணேன், பட் அதை வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியல. இது இல்லை, தனியாக ஒரு சிமுலேஷன் ரெடி பண்ணேன். ஓகேவா? ஸோ இங்கே தான் வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் வருது. அப்போது டைபோல் மூமெண்ட்ன்றது ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் என்று யோசிக்கும் போது அதுக்கு ஒரு சில இது சொல்கிறாங்க. ரொம்ப நாள் இல்லை, சிம்பிளாக தான் இருக்கும். இங்கே கூட வச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போது இங்கே இருக்குல்ல இந்த 2 சார்ஜஸ், இது நிறையா இருக்கா? ரப் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதை ரப் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போது இது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா 2a ஆர் டின்னு கூட வச்சுக்கோங்க. அண்ட் சென்டராக ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். சென்டராக ஒரு பாயிண்ட் வச்சு இதை ஏனும் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது இதில் டைபோல் மொமெண்ட் எங்கே ஆக்ட் ஆகுன்னு பார்த்தோன்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ். அதாவது நெகட்டிவில் ஆரம்பித்து த டைபோல் மூமெண்ட் வெக்டார் லைஸ் அலாங் த லைன் ஜாயினிங் 2 சார்ஜஸ் ஜாயின் பண்ணுற லைனில் தான் டைபோல் மூமெண்ட் ஆக்ட் ஆகும். அதாவது இந்த டேரக்ஷனில் தான் நெகட்டிவ் சார்ஜ் இதை நோக்கி போகும். இப்படியோ இல்லை இப்படி சுற்றி இப்படியோ அப்படின்னா போகாது. ஓகேவா? ஸோ லைஸ் அலாங் தி அண்ட் இஸ் டேரக்டட் ஃப்ரம் -q to +q. அது முக்கியம். அப்போ -q to +qன்றப்போ இந்த டேரக்ஷன், அப்போ p வெக்டார். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போது நம்ம இதுக்கு வரும். சிம்பிளான ஒரு கான்செப்ட். அதாவது p வெக்டார் ஈக்குவல் டு இங்கே என்ன சார்ஜ் இருக்குது? +q இருக்குது. ரைட்டா? ஸோ q அண்ட் இதுக்கான அந்த பொசிஷன் வெக்டார் அது எந்த இடத்துல இருக்குன்றதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? nr அது மாதிரி நிறையா இதை போட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். பட் இங்கே என்னென்னா r. ஸோ r எந்த சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். ரைட்டா? அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். ஓகேவா? அப்படி இல்லைனா நம்ம இங்கே நெகட்டிவ் போடுறதை விட இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன். ஓகே, ஸோ நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் q -q ஆர் வேறு நெகட்டிவ் சார்ஜ். ஓகேவா? ஸோ இது என்னது? ஆக்சுவலாக பொசிஷன் வெக்டார். கரெக்டாக? ஸோ பொசிஷன் வெக்டாரை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? IJKன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேவா? அப்போது நான் இதை வந்து y ஆக்சிஸாக கன்சிடர் பண்ணால், இதை x ஆக்சிஸாக கன்சிடர் பண்ணால், எக்ஸாம்பிளுக்கு இது அப்போது i கேப், இது j கேப், இது -j கேப், இது -i கேப். ஓகேவா? ஸோ அப்போ நான் இது இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வரும்? q பொசிஷன் வெக்டார்ன்றப்போ அதோட டிஸ்டன்ஸையும் சேர்த்து சொல்லணும் நம்ம. ஓகேவா? டிஸ்டன்ஸையும் ஜாயின் பண்ணி சொல்லணும். அப்போது q இதுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோ? a. இதுக்கான டிஸ்டன்ஸ் a அண்ட் இது என்ன கேப்? ஐ மீன் எந்த டேரக்ஷனில் இருக்குது? பாசிட்டிவ் ஐயில். கரெக்டாக? அப்போது பாசிட்டிவ் i கேப் -q அண்ட் இதுக்கான டிஸ்டன்ஸுமே a தான். பட் இங்கே என்னென்னா நெகட்டிவ் i கேப். கரெக்டாக? ஸோ இப்போ நான் இதை இது பண்ணால் என்ன வரும்? வெயிட் பண்ணுங்கள், நான் ரப் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதை நான் இப்போ ஆட் பண்ணால் இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ் ஆகிடும். ஸோ +2qa ஐன்னு வரும். ரைட்டா? +2qa i கேப்னு வரும். அப்போது கவனிங்க, மொமெண்டம் அதாவது டைபோல் மூமெண்ட், ஒரு டைபோல் மூமெண்ட் நடக்குதுன்னா அதுக்கான ஃபார்முலா என்னென்னா p வெக்டார் ஈக்குவல் டு 2qa i கேப். 2qa i கேப் அண்ட் இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டைபோல் மொமெண்ட்னு சொல்லுவோம். இதோட முடிஞ்சுதான்னு கேட்டால் இன்னும் ஒரு 2 பாயிண்ட் இருக்குது. என்னென்னா இது எக்ஸ் ஆக்சிஸில் வைக்கும்போது எனக்கு 2qaன்னு வந்தது. ஒய் ஆக்சிஸில் வைக்கும்போதும் அதே வருமா? இசட் ஆக்சிஸில் வைக்கும்போதும் அதே வருமானு கேட்டால் எஸ். நம்ம எந்த ஆக்சிஸில் வச்சாலும் ஸ்மால் டிஸ்டன்ஸில் வைக்கணும். ஏன்னா இங்கே இதில் இருக்கிறத பாருங்கள், டைபோல் மூமெண்ட்ன்றது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? நம்ம எந்த மாதிரி சார்ஜ் எடுக்கிறோம் அண்ட் ஏன்றது டிஸ்டன்ஸ். கரெக்டாக? ஸோ எந்த மாதிரி சார்ஜ் எடுக்கிறோம் அண்ட் டிஸ்டன்ஸ், இதை ரெண்டுத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் டைபோல் மூமெண்ட்ன்றது இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு நான் மேக்னிடியூட் எடுத்தாலும் எப்பயுமே டைபோல்ன்றது பாசிட்டிவில் தான் இருக்கும், நெகட்டிவ்க்கு வராது. அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெகட்டிவ்ன்றது வராது. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா இது நெகட்டிவ் டு பாசிட்டிவ் தான் எப்பயுமே போகும். டைபோல் மூமெண்ட்ன்றது ஆக்ட் ஆகிறது நெகட்டிவ் டு பாசிட்டிவ் தான் போகும். இப்போ இதுக்கான யூனிட் என்ன? சிம்பிளாக சொல்லிடலாம். க்யூன்றது என்னது? ஆக்சுவலாக சார்ஜுக்கான யூனிட் கூலும். ஓகே, கூலும். அண்ட் ஏன்னு பார்க்கும்போது டிஸ்டன்ஸு.
ஸோ டிஸ்டன்ஸை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? மீட்டர். அப்போ கூலும் மீட்டர். அவ்வளோதான் சிம்பிள். ஒன் வேர்டில் கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இப்போது 2 சார்ஜஸ்க்கு மட்டும் தான் டைபோல் மொமெண்ட் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை. நம்ம ஒரு சார்ஜையும் கண்டுபிடிக்கலாம், மோர் தென் 2 சார்ஜஸும் கண்டுபிடிக்கலாம், 3 சார்ஜஸும் கண்டுபிடிக்கலாம், 2 பாசிட்டிவ் சார்ஜும் கண்டுபிடிக்கலாம், 2 நெகட்டிவ் சார்ஜஸும் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே காமனான ஃபார்முலா தான். இதை வச்சு ஈஸியாக டிரைவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு புரியணுன்றதுனால தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த -q + qனா போட்டு. ஸோ டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. சைனிங் ஆஃப்.